அவங்க இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுன்ஸை வச்சு ஜெயிச்சாங்கன்னா இவ்வளவு நாள் தமிழ் நியூஸ் மீடியா எல்லாமே உங்க கண்ட்ரோல்ல தான் இருந்துச்சு. 90% நியூஸ் மீடியா திமுக கண்ட்ரோல்ல தான் இருந்துச்சு. நியூஸ் மீடியா நான் சொல்றது, அது மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ். சன் நியூஸ் எல்லாம் சொல்லவே வேணாம். இன்னைக்கு ஒரு அக்கா போட்டு வெளுத்திருக்காங்க அந்த அக்காவினுடைய வீடியோ. எங்கடா இருந்தீங்க இத்தனை நாளும்? கடந்த 5 வருஷம் அந்த சன் நியூஸ்ல பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச விளையாட்டு செய்திகள் தான் அதிகமா பார்ப்பேன். வேற ஏதாவது இந்த கொள்ளை கற்பழிப்பு இந்த மாதிரி எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் இந்த புதிய தலைமுறை இந்த மாதிரி வேற நியூஸ்ல பார்த்து தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுல போறது ரொம்ப ரேர். ஆனா இந்த கடந்த ஒரு 4-5 நாளா பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரே கொள்ளை கற்பழிப்புனாங்க இந்த சன் நியூஸ்ல வருது. இதெல்லாம் பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா ஒன்லி டிவிக்கு யாருக்கு தானா, வேற யாரும் கிடையாது. இதெல்லாம் எனக்கு உண்மையிலே புரியல. எங்கோ சூப்பரா பேசுறீங்க, வாழ்த்துக்கள். இதே மாதிரி நிறைய பேர் பேசின வீடியோ எல்லாம் அனுப்பி விட்டீங்கன்னா அப்பப்ப நாமும் இந்த ரீல்ஸ் எல்லாம் பார்த்து பரவாயில்லையே நிறைய பேர் பேசுறாங்களே. நீங்க ரீல்ஸை போடுறதுக்கு எதிர்கட்சியா இருக்கக்கூடிய திமுக இப்ப ஆட்களை திரட்டி ஐடிவிங்கை உருவாக்கி பணத்தை கொடுத்து ரீல்ஸ் போட வைப்பாங்க. ஆனா இப்ப தாவேக்காக்கு இருக்கக்கூடிய கூட்டம் அப்படிப்பட்ட கூட்டம் கிடையாது. அவங்களா தன்னெழுச்சியா வந்து நிறைய ரீல்ஸ் போடுவாங்க. இங்க தப்பான செய்திகள் இல்லாட்டி ஃபால்ஸ் நரேட்டிவ் ப்ரொபகண்டா செய்திகள் எல்லாமே பரப்புவதற்கு ஒரு கூட்டம் தயாரா இருக்காங்க. அவங்களுடைய படையை பல மடங்கு அதிகப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இதுவரையிலும் இல்லாத அளவுக்கு விஜய் அவர்களுக்கு எதிராகவும் தாவேக்காக்கு எதிராகவும் பெரிய தாக்குதல் நடத்துவதற்கான திட்டம் போட்டு வச்சிருக்காங்க. அவங்க அதற்கான வேலைகளை ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருக்கும் கம்ப்யூட்டர் வாங்கி கொடுக்குறாங்களாம். இன்ஸ்டாகிராம் ஐடி பிளாக் ஆச்சுன்னா உடனடியாக அன்பிளாக் பண்றதுக்கான ஒரு டீம், டெடிகேட்டட் டீம் உருவாக்கி வச்சிருக்காங்க. ஒரு கால் சென்டர் உருவாக்கி வச்சிருக்காங்க. டிஎம்கே ஐடிவிங் அப்படிங்கிறது இப்போது மாவட்ட வாரியாக அதே மாதிரி குட்டி இடங்களிலும் இருந்து செயல்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட வலியுறுத்தல்கள் செய்யப்பட்டு வருகிறது. சன் டிவி அந்த அக்கா சொன்ன மாதிரி அன்னியன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆயிட்டாங்க. இனி எங்க குற்றம் நடக்கிறது, எங்க கொலை நடக்கிறது அப்படிங்கறதெல்லாம் நொடிக்கு நொடி போட்டு இப்ப சீரியல்ஸ் மட்டும் தானே டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இனி புதுசா ஒரு எபிசோடு குற்றம் நடந்தது என்ன அப்படின்னு சொல்லி மணிக்கு ஒரு நேரம் தமிழ்நாட்டில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்றதெல்லாம் அவங்க டெலிகாஸ்ட் பண்ணிட்டே இருக்க மக்களாகிய நாம் தான் பார்க்க போகிறோம்.